எப்ப பார் தூங்கிட்டே இருக்கான் அந்த ஆத்திரம் பிடிச்சவன். ஏமா வாடகை பணம் எப்ப கொண்டு வந்து தருவ? அக்கா ஒரு வாரம் பொறுத்துக்கா, சம்பளம் போட லேட் ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு தந்துடுறேன். என்ன எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருப்பியா? இருங்கக்கா, என்ன இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த ஆள் தூங்கிட்டே இருக்கேன், வாடகை கொடுக்குறானே அவன். அவரெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. எல்லுன்னா என்னைய நிக்கிறாரு, 1ஆம் தேதி பிறந்தானே கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அப்படியா? சரிக்கா, 2 நாள் டைம் கொடுங்க, கொடுத்துட்றேன். கரெக்டா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வழியே பாரு. எப்பப்பா தூங்கிட்டே இருக்கும், எப்படிதான் வாடகை கொடுக்குறான்னு தெரியல. இன்னைக்கு என்ன உட்கார்ந்து இருக்காரு? அப்ப இன்னைக்கு கேட்ட வேண்டியதுதான். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்ன? எப்ப போற தூங்கிட்டே இருக்கீங்க, எந்த வேலைக்குமே போறது இல்ல, எப்படி நான் குடும்பத்தை பாத்துக்கிறீங்க? வேலைக்கு போற எங்கனாலே முடியறது இல்ல, நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? இதுக்கு வேற டீடைல்ஸ் கேக்குறியா நீங்க? நான் 2 மாசம் முன்னாடி உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன்னு சொன்னேன்ல. ஆமா. நீங்க வேலைக்கு போற மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷிஃப்ட் கணக்கெல்லாம் கிடையாது. டெய்லி ஒரு 2 to 3 மணி நேரம் பார்த்தாலே போதும். ஓகேவா? ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி. மத்தவங்க பண்ற மாதிரி ஆட்டை போட மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, பயப்படவே தேவையில்ல. புரியுதா? அது முக்கியமா இன்னைக்கு இருக்க சொசைட்டிக்கு பொண்ணுங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியும் செக்யூரிட்டியான ஜாப் தான். ஓகேண்ணா, நான் பண்டாதான் முடிச்சிருக்கேன், என்ன சேர்த்துப்பாங்களா? தாராளமா சேர்த்துக்குவாங்கம்மா. நீ தானே கிடையாது, யாரு வேணாலும் வேலை செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜாப் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், யாரு வேணாலும் இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. நான் சொன்ன பேர் நீ ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன், நேரம் என்ன மாதிரி ஜாலியா சம்பாரிச்சிருக்கலாம். எத்தனை பேர் ஜாயின் பண்ணி சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, நான் எனக்கு கொஞ்சம் சேர்த்து விடுறீங்களா? நீ ஜாயின் பண்ணணுமா? அப்பனா இந்த மெசேஜை படி. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் பின் பண்ணி வைக்கிறோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ போயிட்டு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, அவங்க டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ட்ரைனிங்க்கும் ஜாயினிங்க்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, 100% ஃப்ரீ. ஓகேண்ணா, நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கடை காலி பண்ணு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தான். மிஸ் பண்ணிடாதீங்க.